என் சொல்லுவது நான் 6ஆம் வகுப்பு அரசினர் மேல்நிலைப்பள்ளி கீழ்ப்பாறையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 102 அதிகாரங்கள் முடித்துள்ளேன். சனிக்கிழமை திருக்குறள் திருப்பதிகத்திலும் திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எப்படி படிக்கிறீங்க? எனக்கு காமராஜ் நாங்கள் டெய்லியும் எல்லாரும் ஒரு அதிகாரம் படிச்சு கிளாஸ்ல படிப்போம். அந்த கிளாஸ் எங்க நடக்குது? எப்படி நடக்குது? அதை சொல்லுங்க. இணைய வழியாக படிக்கிறேன். சரி, உங்களை சேர்த்து விட்டது யாரு? பள்ளியினுடைய முருகன் ஐயா புரியுதா? இந்த உங்க தலைமையாசிரியர் சொல்லுங்க. பள்ளி தலைமையாசிரியர் 2 பேருமே ஆளுக்கு ஒரு அதிகாரம் கேட்பாங்க. எந்த அதிகாரத்துலேருந்து கேட்க சொல்றேன். இது வரைக்கும் எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கீங்க? 102 முடிச்சிருக்கீங்க. நீ காலையில் 102 முடிச்சிருக்கீங்க. ஐயா, நீங்கள் 102க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு அதிகாரத்தினுடைய நம்பர் 102 சொல்லுங்க. அதிகாரம் 102 நாடுடைமை. கருமத்தால் நாடுதல் நாடுதல் நாடு பிற ஊருடைய எச்சமுயற்கெல்லாம் பேரெல்லாம் நாடுடைமை மாந்த சிறப்பு. மூனை குறித்த உயிரெல்லாம் நாடுடைமை நன்மை குறித்தது சால்பு. அணி என்ற நாடுடைமை சார்ந்தது என்று பெண்ணென்று கூறி நடை பிறப்பழியும் தம்பழியும் நாடுவான் நாடுக்கு உரைப்பது என்னும் உலகு. நான்களை கொள்ளாது மன்ன வேண பிறகு மேலாயவர். நானால் உயிரை துறப்ப உரைப்பட்டால் நான் தருவன் நானால் பவர். பிறனான தக்கது தான் நான் ஆயும் மரணான தக்கது உடைத்து. குழந்தரும் கொள்கை பிழைப்பும் நலதும் நாளின்மை நின்ற கடை. சரி, நீங்க தமிழ்நாட்டில் முதல் 20வது அதிகாரம் பயனில சொல்லார் எல்லாரும் நீங்க பயனில சொல்லும் எல்லாரும் வெல்லப்படும். பயனில பல்லாருக்கும் சொல்ல நட்டக்க செய்திகள் மீது நயனில என்ன சொல்ல பயனில பாரு குறைக்கும் முறை பயனில அன்னை நினைக்கும் பயனிச்சல் பல்லார் அடக்கு சீர்மை சிறப்பாக நினைக்கும் பல்ல நீர்மை உடையார் சவை பயனிச்சல் பாராட்டு வாடும் மகன் மக்கள் பலன் என நயனில சொல்லணும் சொல்லுக சான்று பயனில சொல்லாமை நன்றி. வணக்கம். நம்முடைய ஐயா அவர்கள் நிறைய மாணவர்களுக்கு திருக்குறளை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க இறைவன் பல நாடுகளுக்கும் சென்று வருவதை கேள்விப்பட்டேன். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க இறைவன் அவருக்கு வேண்டிய உடல் பலம் மனபலத்தை தர வேண்டும் என்று நல்ல வேளையிலே பிரார்த்தனை செய்கிறது. என்னுடைய பள்ளி மாணவி ஒரு 5 பேர்களை தேர்வு பண்ணி அவர்களை நாங்கள் அனுப்பும்போது 5ல் 1 தான் தெரிவு செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் இந்த குழந்தை 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை இந்த பள்ளியிலேயும் சரி ஒழுக்கம், அடுத்தது வகுப்பறையிலேயும் ஒழுக்கமான நிலையில் மதுரை வரைக்கும் கூட போயிட்டு இந்த பொண்ணு நல்ல ஒரு பேச்சாற்றல் மிகுந்த அந்த நினைவாற்றல் உடைய ஒரு குழந்தையாக மாறி திருக்குறள் 1330 குறளையும் நான் மனப்பாடம் செய்து ஒப்பித்து விடுவேன் என்ற ஒரு அந்த தன்னுடைய முனைப்பு சக்தியோட செயல்படுறா. இந்த குழந்தைக்கு எங்கள் பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியர் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாணவி குணமதியின் முயற்சி மேம்படும் வெற்றிகளை வாழ்த்துக்கள்.